சக்தி ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செப்டம்பர் 7, 2024 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் அவதரித்த நாள் விநாயகர் சதுர்த்தி. இப்போது விநாயகர் விக்னத்தை உடைப்பதால் அவன் பெயர் விநாயகர். அதாவது விக்னம் அப்படின்னா தடை, அந்த தடைகளை உடைக்கிறதுனால அவர் பேர் விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கணங்களுக்கு அதிபதியால் அவர் பெயர் கணபதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த விநாயகர் எந்த கிரகத்துக்கு அதிபதினா கேது பகவானின் அதிதேவதை விநாயகர். அப்போது கேது பகவான் ஞானகாரகன், அறிவுக்கு காரகன் கேது பகவான். அப்போ அந்த கேதுவால் ஏற்படும் நன்மைகள் கிடைக்க, கேதுவால் ஏற்படும் தடை, கேவலம், கடன் போன்ற நெகட்டிவிட்டி அதெல்லாம் நீங்கி நமக்கு நன்மை பெற இந்த விநாயகர் வழிபாடு அவசியமாக இருக்குது. இப்போ ராசிப்படி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன வழிபாடு செய்யலாம், ஒரு ராசிக்காரங்க எப்படி வழிபாடு செஞ்சால் நல்ல பலன்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்காரங்க என்ன வழிபாடு அப்படின்னா, விநாயகருக்கு ரோஜாப்பூ மாலை, இல்லைன்னா ரோஜாப்பூ மாலையாக சாத்த முடியல அப்படின்னா 2 ரோஜாப்பூ, ரெட் ரோஸ், அதை அவருக்கு சமர்ப்பித்து அவரை வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலன்களை தரும். அடுத்து இனிப்புன்னு பார்த்தா பால்கோவா அவருக்கு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு பால்கோவா வாங்கி வெத்தலையில் அவருக்கு மேலே வச்சு அவருக்கு முன்னாடி படைத்தாலே போதும். அப்போது பால்கோவாவை படைத்து ரெட் ரோஸ் அவருக்கு சமர்ப்பிக்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு வளமான வாழ்வை ஏற்படுத்தி தரும். அடுத்து ரிஷபராசிக்காரங்க பேரிச்சம்பழத்தை அவருக்கு சமர்ப்பித்து 11 ஏலக்காய் அவருக்கு முன்னாடி வச்சு அவரை வழிபாடு செய்யும்போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிலேயே குரு பகவான் வேறு இருக்கிறாரு. அந்த குரு அருள் கிடைக்க இந்த ஏலக்காயும் பேரிச்சம்பழத்தையும் விநாயகர் பெருமானுக்கு சமர்ப்பித்து அவரை வழிபட்டு நல்ல மேன்மை பெறுங்க. மிதுன ராசிக்காரங்க அரிசி புட்டு அவருக்கு சமர்ப்பித்து ஒயிட் ரோஸ், வெண்ணிற பூக்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒயிட் ரோஸ் முடிஞ்சால் ஒரு மாலையாகவோ, இல்லைன்னா ஒரு 2 ரோஸ் அவருக்கு வச்சாலே உங்களுக்கு வளமான வாழ்வு ஏற்படுத்தி தருவார் இந்த விநாயகர். இந்த கடகராசிக்காரங்க உளுந்து வடையை அவருக்கு சமர்ப்பித்து மனோரஞ்சித பூ அவருக்கு போடலாம். முடிஞ்சால் மனோரஞ்சித பூவில் மாலை கட்டுங்க, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மனோரஞ்சித பூ அவருக்கு வச்சாலே போதும். உளுந்து வடை அவருக்கு சமர்ப்பிங்க. முடிஞ்சால் உளுந்து வடை தானம் அன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்வு இந்த வருடம் இருக்கிறது. சிம்மராசிக்காரங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பாதாம் அவருக்கு சமர்ப்பித்து செவ்வரளி பூ மாலை அவருக்கு போட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி போயிட்டுருக்கு. அப்போ அந்த சனி பாதிப்பு விலகணும், அடுத்து கேதுவால் ஏற்படும் தடைகள் விலகணும், அடுத்து வளமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா செவ்வரளி பூவில் மாலை போட்டு அவருக்கு அன்றைக்கி சமர்ப்பித்து வழிபடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் செவ்வரளி பூ 2 செவ்வரளி பூ அவருக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டாலே போதும். பாதாம் எவ்வளோ பாதாம் உங்களுக்கு முடியுமோ அவருக்கு முன்னாடி சமர்ப்பிங்க. பாதாம் வர்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. ஒரு பாதாம் அன்னைக்கு விநாயகர் கும்பிட வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வளமான வாழ்வு அடுத்த வருடம் காத்திருக்கிறது. கன்னிராசிக்காரங்க முக்கியமான ராசி கன்னிராசி. ஏன்னா கன்னிராசியில் இப்போ கேது பகவான் இருக்கிறார். அப்போ கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணணும். சங்குப்பூ அவருக்கு மாலையாக போடலாம். சங்குப்பூ அப்படின்னா நீலோத்பலம், கருங்குவளை. அப்போ சங்குப்பூ கிடச்சிதுன்னா அதை பொறிச்சு கோர்த்தோ இல்லைன்னா கட்டியோ ஒரு மாலையாக அவருக்கு அணிவிக்கலாம். அடுத்து உலர் திராட்சை அவருக்கு முன்னாடி சமர்ப்பித்து அவருக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 உலர் திராட்சை வச்சாலே போதும். முடிஞ்சால் அன்னைக்கு உலர் திராட்சை பக்தர்களுக்கு பிரசாதமாக ஒரு 2 திராட்சையை வரும் பக்தர்களுக்கு கொடுத்தாலே இன்னும் சிறப்பான பலன்களை தரும். விநாயகருக்கு முன்னாடி ரோட்டு மேலே மரத்தடியில் விநாயகர் இருக்கிறாரா, ஒரு வெத்தலை பாக்க வச்சு அது மேலே உலர் திராட்சை வைங்க, அவரை கும்பிடுங்க. முடிஞ்சால் ஒரு சங்குப்பூ வச்சாலே போதும், நீலக்கலர் சங்குப்பூ அவர் வச்சு கும்பிடுறது இந்த கேது பகவானின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன அவருக்கு நெய்வேத்தியம் தரலாம் அப்படின்னா, அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய விஷயம் வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம். ஏன்னா மஞ்சள் வாழைப்பழம் குருவின் அம்சம். ஏன்னா மஞ்சள் கலர் அப்படிங்கிறது குரு.
யானை வந்து குருவின் வாகனம். யானை விரும்பி சாப்பிடுவது எது அப்படின்னா இந்த மஞ்ச வாழைப்பழம். அப்போ மஞ்ச வாழைப்பழம் வந்து ஒரு சீப் முடிஞ்சால் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க. அடுத்து வந்து பூக்கள் அப்படின்னு பார்த்தா மல்லிகைப்பூ, அன்னைக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி கட்டி போடலாம். இல்லைன்னா மல்லிகைப்பூ முடிஞ்சால் சும்மா ஒரு கைப்பிடி அளவாவது மல்லிகைப்பூ வாங்கி அவருக்கு முன்னாடி போட்டிங்கனாலே அவர் விநாயகரோடைய அருள் வந்து உங்களுக்கு கிடச்சி வாழ்வு நிறைந்த தடைகள் நீங்கி ஒரு வளமான வாழ்வு அடுத்து காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்துட்டு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மாதுளம்பழம், அவருக்கு வந்து மாதுளம்பழம் சமர்ப்பித்து முல்லை மலர் அவருக்கு சாத்திட்டு வர்றது ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்குது. முடிஞ்சால் அன்னைக்கு வந்து பக்தர்களுக்கு மாதுளம்பழம் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமாக கொடுத்தீங்கனாலே ஒரு நல்ல இறையருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் குருவருள் அதிகமாக மேம்படும். அடுத்து முல்லைப்பூ முடிஞ்சால் முல்லை மலர் வாங்கி கட்டி போடுங்க. இல்லைன்னா முல்லை மாலையாக அவருக்கு போடலாம். இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு கைப்பிடி அளவாவது முல்லைப்பூ வாங்கி அவருக்கு முன்னாடி அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்தாலே குருவருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி அடுத்து வசந்தமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு வாழ காத்திருக்கிறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ குருவருள் இல்லை. அடுத்து 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் சார்ந்த பிரச்சனை உண்டு. அதனால் முந்திரி அவருக்கு தானமாக தரலாம். அப்போ முந்திரியை வந்து அவருக்கு முன்னாடி விநாயகர் முன்னாடி ஒரு 2 முந்திரி வைக்கலாம். பக்தர்களுக்கு வந்து ஒரு முந்திரியோ 2 முந்திரியோ வர்றவங்களுக்கு பிரசாதமாக தரலாம். மஞ்சள் கலர் பூ வந்து அவருக்கு சாத்துறது ரொம்ப சிறப்பான பலனை தரவிருக்கிறது. மகர ராசிக்காரங்களுக்கு எள்ளுரண்டை தான் வந்து சனி பகவானின் தானியம் வந்து எள்ளு. அப்போ அந்த சனி பகவானின் அருளும் கிடைக்கணும். 7.5 சனி போயிட்டுருக்கு, கேதுவின் தாக்கமும் குறையணும். அதனால் எள்ளுரண்டையை வந்து அன்னைக்கு தானமாக தரலாம். விநாயகருக்கு முன்னாடி ஒரு எள்ளுரண்டை வச்சிங்கனாலும் போதும். பக்தர்களுக்கு ஒரு 5 பேர் 10 பேருக்காவது அன்றைக்கி எள்ளுருண்டை தானமாக தர்றது ரொம்ப சிறப்பான பலனை தருது. பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, விநாயகருக்கு அட்லீஸ்ட் ஒரு செம்பருத்தி பூவாவது அன்றைக்கி சமர்ப்பித்து விநாயகரை கும்பிடும்போது அடுத்து உங்களுடைய தடைகள்லாம் நீங்கி பிரச்சனைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் வந்து மேன்மை பெறதுக்கான ஒரு நல்ல பாதை வந்து உங்களுக்கு தெரியும். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்டு. அப்போ லட்டு அன்னைக்கு வந்து விநாயகருக்கு முன்னாடி வச்சு பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம், மஞ்சள் லட்டு பிரசாதமாக கொடுத்து வெண் தாமரை மலர் அவருக்கு ஒரு மலர் சாத்தி வழிபாடு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு சனியின் பாதிப்பும் கேதுவின் பாதிப்பும் ராகுவின் பாதிப்பும் நீங்கி இந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மீனராசிக்காரங்க, மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. நிறைய பிரச்சனைகளை மீனராசிக்காரங்க சந்திச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கான வழிபாடு என்னன்னா, கடலை பருப்பி அன்னைக்கு வந்து விநாயகருக்கு சமர்ப்பித்து கடலை பருப்பி வர்றவங்களுக்கு தானமாக கொடுத்து செந்தாமரை மலர் அவருக்கு சாத்தி வழிபாடு செய்கிறதுனால இந்த கிரகங்களின் தாக்கம் குறைந்து நற்பலங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்து மேன்மை அடைவீங்க இந்த மீனராசிக்காரங்க. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ விநாயகர் வந்து ஞானகாரகனாக இருக்கிறார். இப்போது போட்டி வச்சதில் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கு போட்டி வச்சு இன்றைக்கி முருகப்பெருமான் தான் கலியுக கடவுளாக இருக்கிறார். ஆனால் போட்டியில் ஜெயித்தது யார் அப்படின்னா விநாயகர். ஏன்னா ஞானப்பழத்தை வாங்கிறதுக்கு அம்மா அப்பாவே சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டார். அப்போ அந்த ஞானம் நமக்கு தேவை. நமக்கு வந்து அந்த சமயோஜித புத்தி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம விநாயகர் பெருமானின் அருள் நமக்கு தேவை. அப்போ அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுக்கு இந்த தொந்தி வாகனனை வழிபட்டு நல்ல இறையருள் பெற்று வாழ்வில் மேன்மை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.